ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அமிர்தா சமையலில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது பேச்சுலர் பசங்க வீட்டில் கூட காய்கறி எதுவுமே இல்லை, ஆனால் பசிக்கு சீக்கிரமாக செய்து சாப்பிட்ணும் அப்படின்னா நான் இப்போ செய்ய போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிள். சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம், பசியும் தீந்துடும், சூப்பராகவும் இருக்கும். அதாவது மசாலா ஜீரா ரைஸ் அதான் செய்ய போகிறேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு இதான் மெயின். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கிள்ளி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 4 மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கிறேன். ஒரு முழு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே இருந்தது. ரெண்டுத்தையும் நறுக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த வெங்காயம் இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் பூண்டு வதங்கின இந்த பக்குவத்தில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி குழைய வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதக்கினா போதும். நம்ம இந்த சாதத்துக்கு பவுட்ரு மசாலா அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் கலர் கிடைக்கும். ருசிக்காக ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். பவுட்ரு மசாலான்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடியும் மஞ்சள் பொடியும் தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக காஞ்ச மிளகா பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். எனக்கு தேவையான அளவு ஒரு டீ டம்ளர் அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்தா போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அளந்துலாம் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியை பொறுத்து, அரிசி ஊறுறதை பொறுத்து நம்ம தண்ணி சேர்க்கணும். கொதிக்கிற இந்த பக்குவத்தில் ஒரு பத்த தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு துருவுனா மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ருசிக்காக இதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இப்போ நான் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 4 சொட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்த பிறகு குக்கரை மூடி சிம்மில் வச்சு 10 நிமிஷம் பொறுத்து இறக்கிடலாம். சாப்பாடு ரெடி ஆகிடும். சரியாக 10 நிமிஷம் பொறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆவி அடங்கின பிறகு சாப்பாடு ரெடி. குக்கர் ஆவி அடங்கின உடனே மெதுவாக திறந்து பார்க்கும்போது மசாலா சீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க, கமகமன்னு. நான் இன்றைக்கி பொன்னி புழுங்கல் அரிசியில் இந்த ஜீரா ரைஸ் செய்திருக்கேன். பாஸ்மதி ரைஸில் செய்தாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. தண்ணி அளவாக வச்சு தண்ணியும் அரிசியும் சம அளவு வந்த பிறகு குக்கரை மூடி 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிடணும். சூப்பராக இது மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி செய்து சாப்பிடுங்க. குறிப்பாக பேச்சுலர் பசங்களுக்கு இது ரொம்ப வசதியானது. காய்கறிலாம் எதுவும் தேவையில்லை, சீக்கிரமாக செய்து சாப்பிட்லாம். சுட சுட நான் சாப்பிட போகிறேங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் சொல்வீங்க இவ்வளோ சீக்கிரமாக மசாலா சீரா ரைஸ் பேச்சுலர் பசங்க சீக்கிரமாக செய்து சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. செம்ம டேஸ்ட்டு. இந்த தேங்காய் லெமனு சீரகம் இதெல்லாம் சேர்த்ததுனால வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி வார்த்தையில் சொல்ல முடியாது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். நான் சாப்பிட்றேன்ப்பா. ட்ரை பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.